நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போவது நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் மத்தியானம் 2:08 வரைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய சாரத்தில் சந்திரன் போறாருன்னா இன்னைக்கு பலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இன்னைக்கு ஆபீஸுக்கு போகும்போதே ஒரு முடிவோடு தான் போகணும். யார் நம்மளை ட்ரிகர் பண்ணினாலும் சரி, இன்னைக்கு நம்ம கோபமா பேசிடக்கூடாது. சில பேர் இன்னைக்கு ஆபீஸில் சண்டை போடுவாங்க, உயரதிகாரிகள்கிட்ட கோவப்படுவாங்க, திடீர்னு என்ன வேலையை விட்டு போச்சுட்றீங்க அப்படிம்பாங்க. சில பேர் ஏதோ கோவப்பட்டதுனால இவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரோ இல்லை வேலை இழப்போ ஏற்படும் இருக்கு. அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்க. வண்டி வாகனங்களில் போகிறோமா இன்னைக்கு கவனமாக போய்க்கிடணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணத்தை வாங்கிக்கிட்டு சில பேர் திருப்பி கொடுக்க மாட்டான். சிலருக்கு அப்படி ஒரு பழக்கம். வாங்கும்போது நல்லா இனிக்கே பேசுவாங்க, திருப்பி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. ரிஷபராசி என்பர்களே, சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கு. சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னா நம்ம ஹெல்த்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அர்த்தம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நல்ல வேலையை எதிர்பார்க்குறீங்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான நாள். அதே மாதிரி திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், குணச்சித்திர நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், சிறு பாத்திரங்களை ஏற்று நடக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி. சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு இருக்கும், அதை பார்த்துக்கிடணும். மனதில் பிடிவாதம் இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் அதிகார வர்க்கத்தை பகைச்சுக்கிடாமல் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு லாபம் தரும் நல்ல நாளாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போறார், 10ஆம் இடத்துல சனி பகவான். புதன் பகவானை பார்த்தீங்கன்னா இந்த நாளில் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். காலை பொழுதுல வேலை நெருக்கடி ரொம்ப இருக்கும். வேணும்னே வேலையை கொடுக்குறாயா நமக்கு அப்படின்னு தோணும். சிலருக்கு புதிய வேலையை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மாலை நேரத்தில் பலருக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எண்ணம் வரும். சில பேர் எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் செய்யலாம், பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வரும். கன்சல்டண்டாக இருக்கிறவங்க, புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமானம் பெருகும். செய்தொழில் விருத்தி அடையும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு மாணவருக்கு கூடி வரும். கடகராசி என்பர்களே, சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இது நாள் வரை நமக்கு வேலையில் என்னென்ன தொந்தரவோ அந்த தொந்தரவு விலகும். குரு பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். நல்ல சிவன் கோயிலுக்கு போய், பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம் அப்படின்னு சிவன் மேல இன்னைக்கு பாடிட்டே இருக்கணும். சிவனுக்கு இன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். வேலையில் பிரச்சனை இருந்தால் விலகும். சில குடும்பங்களில் கணவன் மனைவி கடையில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இன்னைக்கு சிவனை வழிபட்டால் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். குடும்பம் நல்லா இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு 4ஆம் இடத்துல போயிட்டு இருக்காரு. ஆனால் சனி பகவான் அஷ்டமத்தில் உட்கார்ந்து இருக்காரு. சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இன்னைக்கு இருக்கும். செப்டிக் டேங்க் பிரச்சனை, கழிவறைகள் பிரச்சனை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் இன்னைக்கு அதிக அக்கறை எடுக்கணும். நம்மளுடைய தேக ஆரோக்கியத்தையும் நம்ம பார்த்துக்கிடணும். வேலை பார்க்குற இடத்துல வேலைக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அங்கே போய் ஏதாவது நம்ம வார்த்தை பேச போக அது வேறு விதமாக மாறி போயிடுது பாருங்க. அதனால நீ கொஞ்சம் கவனமாக வேலைக்கு போயிட்டு வரணும்.
படிக்கிற மாணவர்கள் படிப்பு உண்டு தான் உண்டு தான் இந்த நாள் நல்லா இருக்கும். படிப்பு உண்டு தான் உண்டுன்னு இருக்கணும். வேற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. கன்னிராசி அன்பர்களே, சந்தோஷமான நாளுக்கு 3ல் சனி 7ல் 3ல் சந்திரன் 7ல் சனி. புதுசாக ஒரு வேலையை ட்ரை பண்ணுறீங்க, அந்த வேலை கிடைக்கும். சில பேர் இன்னைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். லாபத்தில் குரு பகவான் இருப்பது சந்தோஷமான விஷயம். இந்த காலகட்டத்திலாம் போய் பெரியவர்களை கும்பிடணும். காஞ்சி மகா பெரியவாளை போய் தரிசனம் பண்ண முடிஞ்சால் மிகப்பெரிய வெற்றி. சிருங்கேரி பெரியவாளை நமஸ்காரம் பண்ண முடிஞ்சால் மிகப்பெரிய வெற்றி. குருமகா சன்னிதானங்களை போய் வழிபட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் இன்னைக்கு ஏற்படும். வியாபாரம் சிறப்பா இருக்கும். துலாம் ராசி என்பர்களே, தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். நாங்க இன்னைக்கு ரொம்ப ஞானத்தோடு இருப்பீங்க, வைராக்கியத்தோடு இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் ஏற்கனவே வேலையில் தாங்க இருக்கேன் அப்படின்னா அங்க ஒரு நெருக்கடி இருக்கும். வியாபாரத்துக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். புதிய பணியாளர்கள் கிடைப்பார். விருச்சிக ராசி அன்பர்களே, சந்தோஷமான நாளுங்க. சந்திர பகவான் இன்னைக்கு ராசியில தாங்க இருக்கார். சனி பகவான் 5ல் இருக்கார். அதனால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. மாறி மாறி சிந்தனை, குழப்பம். மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. இந்த நாள் சந்தோஷமா இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. யாரையும் நிந்தனை பண்ணி இன்னைக்கு பேச வேண்டாம். சிலருக்கு வேலையை பற்றிய சிந்தனையே இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். வியாபாரத்தில் அளவா இன்வெஸ்ட் பண்ணுங்க. கால்களில் சிலருக்கு பிரச்சனை கொடுக்கலாம். தனுசு ராசி என்பர்களே, நன்மையான ஒரு நாளுங்க. சிலருக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் ஏற்பட போகுது. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு வசனம் பேசிவிட்டு பிள்ளை அம்மாவை கவனிக்காம விட்டுறக்கூடாது. பிள்ளைகள் அம்மா மேல ஆர்வம், அன்பு காட்ட வேண்டிய நாள். சில பேர் வீட்டில் ஒரு ரிப்பேர் ஒர்க் இருக்கும், பார்த்து சரி பண்ணணும். 10th +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்டா நீங்க படிப்பில் நல்ல கவனம் செலுத்திடுங்க. இன்னைக்கு அதுதான் நல்லது. ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு உண்டு தான் உண்டுன்னு இருப்பது இன்னைக்கு நன்மையை தரும். மகர ராசி என்பர்களே, சிலருக்கு நல்ல பதவிகள் வரும். சிலருக்கு தலைமை பொறுப்புகள் வரும். உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் ஈடுபாடு காட்டுவீங்க. ஒரு லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்ட்ட இன்னைக்கு இருக்கும். நிறைய விஷயங்களை வெற்றி காண போறீங்க. பிசினஸா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கும். கும்பராசி என்பர்களே, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. 6ஆம் இடத்திற்குரிய சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நன்மை. 2ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது ஒரு யோகமாக இந்த நாளில் இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். அப்பா அம்மா இவர்கள் உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். ரொம்ப முக்கியம் அது. தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை பகைச்சிடக்கூடாது. ஆபீஸில் உயர் பதவியில் இருப்பாங்க பாருங்க, அவங்களோட சண்டை போடக்கூடாது. நாவடக்கம் வேண்டும். இருந்தால் அந்த நாள் நல்லது. மீனராசி என்பர்களே, வியாபாரிகளுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள். சிலருக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் இருக்கும், வேலை நெருக்கடி இருக்கும், வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் அளவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிடணும். பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். திருமண பொருத்தம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏனோ தானோன்னு இருந்துடக்கூடாது. ஏன்னா திருமண விஷயத்தில் 8ல் சுக்கிரன் இருக்கிற போது திருமணம் செய்தால் சிலருக்கு சில சிக்கல் வருது. நல்ல பொருத்தம் பார்த்து பண்ணுங்க. மன பொருத்தத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுங்க. மனசு ஒத்து போகுதா பாருங்க, அதுதானே முக்கியம். நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?